கிரீட்டிங்ஸ். இன்னைக்கு நம்ம ராகாபினுடைய விசுவாசத்தை குறித்து பார்க்கலாம். நம்ம டிவோஷன்ல ராகாப் என்பவள் ஒரு புறஜாதியானவள். அவள் ஒரு வேசி, எரிகோ பட்டணத்தை சேர்ந்தவள். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அவளுடைய விசுவாசமானது மேலோங்கி பேசப்பட்டிருக்கிறது. இன்ஃபேக்ட் எபிரேயர் 11 2 ஸ்திரீகளுடைய நாமம் மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று சாராள், ரெண்டாவது ராகாப். சாராளானவள் இஸ்ரவேலின் தாய். ராகாப் ஒரு புறஜாதிய ஸ்திரீ மற்றும் வேசியானவள். ஒரு விசுவாசத்தின் கிரியையை நமக்கு போதிக்கும் பொழுது யாக்கோபு தன்னுடைய ஆகமத்தில் 2வது அதிகாரத்தில் நமக்கு 2 நபர்களை எடுத்துக்காட்டாக காண்பிக்கிறான். ஒன்று ஆபிரகாம், இஸ்ரவேலின் தகப்பன். ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகாப். ஸோ அவளுடைய விசுவாசம் அந்த இடத்துல கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக மேலோங்கி எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி என்ன அந்த விசுவாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசம் ஒரு தைரியத்தை கொண்ட விசுவாசமாக இருந்தது. எரிகோ பட்டணத்துக்கு இந்த வேவு பார்க்குறவங்க வந்த பொழுது யெஷுவா 2வது அதிகாரத்தில் இந்த வேசியின் வீட்டில் தஞ்சம் புகுறாங்க. ஸோ அவள் இந்த வேவு பார்க்குறவங்களுக்கு இடம் கொடுத்து அவங்களுடைய ஜீவனை காப்பாற்றணும். ஸோ அவள் இந்த மாதிரி செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எரிகோ ராஜாவுக்கு தெரிய வந்திருந்தா அவளுடைய உயிரே போயிருக்கும். ஆனால் அவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருந்ததுன்னு, அந்த உயிர் போகும் அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் தைரியமான ஒரு விசுவாசமாக இருந்தது. அவளுடைய விசுவாசம் தைரியமான விசுவாசமாக மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கு அக்கறை காட்டக்கூடிய ஒரு விசுவாசமாக இருந்தது. அவர்களை குறித்து விசாரிக்கக்கூடிய ஒரு விசுவாசமாக இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யெஷுவா 2வது அதிகாரத்தில் இந்த வேவுக்காரங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை செய்வாவ. 12வது வசனத்தில், இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். நான் மட்டும் தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம தன்னுடைய குடும்பத்தாருக்கு அக்கறை காட்டக்கூடிய விசுவாசமாக அவள் விசுவாசம் இருந்தது. தைரியமான விசுவாசம், மற்றவர்களுக்கு அக்கறையை காட்டக்கூடிய விசுவாசம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேவுக்காரங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் அவளுடைய விசுவாசம் இருந்தது. ஒரு காரணம் ஏன் இஸ்ரவேலர்கள் உடனடியாக தங்களுடைய கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்கு போக முடியாததுக்கு காரணம் என்னென்ன, என்னாகமும் 14வது அதிகாரத்தில் வேவு பார்க்க போன ஜனங்கள் மோசையினால் அனுப்பப்பட்டு அதில் 10 பேர் தவறான செய்தியை கொண்டு வந்தாங்க. இந்த தேசம் நமக்கு உகந்த தேசம் அல்ல, கர்த்தரினால் நமக்கு இந்த தேசத்தை கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த 40 வருஷம் அவங்க வனாந்தரத்தில் அலைந்து திரிய வேண்டியதாயிற்று. இப்போ யெஷுவா மோசையினுடைய மரணத்துக்கு பின்பாக வேவுக்காரங்களை அனுப்பும் பொழுது இந்த வேவுக்காரங்களும் அந்த மாதிரியான ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்க கூடும். ஆனால் இந்த வேவுக்காரங்க ராகாபை சந்திச்சதுனால அவளுடைய விசுவாசம் இவங்களுடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுனால இவங்க இஸ்ரவேலருக்கு எரிகோ பட்டணத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வகையில் அவளுடைய விசுவாசம் இருந்தது. ஸோ இவளுடைய விசுவாசம் தைரியமான விசுவாசம் மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு அக்கறை காட்டக்கூடிய விசுவாசமாகவும் மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. ஸோ நம்ம ஒரு விசுவாசியா நிறைய இடங்களில் நம்மளுடைய விசுவாசத்தை தைரியமாக காமிக்கலாம். சுவிசேஷம் இல்லாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்லக்கூடிய விசுவாசமாகவும் இருக்கலாம். அதே சமயத்தில் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் ஒருத்தரை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலும் கூட நம்மளுடைய விசுவாசம் இருக்கலாம். ஸோ ஹோப் திஸ் டிவோஷன் blesses you. Thank you.